ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் கண்டினியூவாக ஒரு ஆர்டர் வந்து நிறைய ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ஆரம்பம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதிக வீடியோஸ் போடுவேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆகி, நானும் இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய உங்களோட கமெண்ட்ஸை நான் வந்து பார்த்துருக்குறேன். இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் அந்த மாதிரி போட ஆரம்பித்ததுனால நானுமே அதை போட்டேன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடுன்றதுக்காக நான் அந்த மாதிரி போடாமல் இருந்தேன். என்னோடய சேனலில் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரிகள் திருப்பியும் நீங்கள் அந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் இன்றைக்கி விலாக் எடுத்துருக்கிறேன். சரியா, இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமருக்கு நம்ம ஒரு 12 ப்ளவுஸ் வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தைக்க போகிறோம். சரியா, நான் எந்த அளவுக்கு கட்டிங் போடுறேன் அப்படின்றதெல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசிட்டு தான் இருப்பேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய டெய்லரிங்கில் எனக்கு கிடைச்ச சில டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். மற்றபடி அதிகப்படியான கட்டிங் ஸ்டிச் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. ஸோ கட்டிங் ஸ்டிச் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் பேசுகிறதே நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் தாராளமாக இந்த வீடியோவை சைடில் ஓட விட்டுட்டே உங்களோட ஒர்க்கை பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம முந்தின நாள் வந்து ஒரு 6 ப்ளவுஸ் வந்து டெலிவரி பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ 6 ப்ளவுஸுமே கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஆர்டர் தான். ஏன்னா கோவில் கொடைக்காக கொடுத்துருந்தாங்க, கோவில் திருவிழாக்காக கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 ப்ளவுஸ் இருந்துச்சு. குரூப் சாரீ மாதிரி தான், கலர் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சிம்மிச்சோ அப்படின்ற இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கல அந்த சாரீ தான். அதில் நெக் பேட்டர்ன் மட்டும் எம்ப்ராய்டரி வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த எம்ப்ராய்டரி வந்து எப்படி நம்ம நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையுமே ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதே க்ரீன் கலர் ப்ளவுஸ் பாருங்கள், ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக் வித்தை வந்து நம்மளோட லைனிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து கட் பண்ணி தைக்கிறதுன்றதை டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா, ஸோ இந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நீட்டாக ஹூக் கட்டுறதுலேருந்து ஓவர்லாக் எல்லாமே டோட்டலாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இவங்களுக்கு நம்ம தனியாக அந்தந்த கவரில் அந்தந்த கஸ்டமருக்கு போட்டு வச்சிட்டோன்னா இவங்களுக்கான ஒர்க் ஓரளவு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த கஸ்டமருக்கு எடுக்கலாம். இந்த கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 8 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணிட்டோம், கொரியர் சென்ட் பண்ணிட்டோம். இப்போது மீதி பார்த்திங்கன்னா ஒரு 12 ப்ளவுஸ் இருக்குது. இதையும் நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ ஒன்று ஒன்றா வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே மொத்தமாக வந்து லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சிலது அவங்களுமே வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போது நம்மளோட சிசரோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 ப்ளவுஸோ 4 ப்ளவுஸோ 5 ப்ளவுஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ப்ளவுஸாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா, ஒரு சகோதரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு டெய்லரிங் பண்ணுறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு அவங்களோட ப்ரூஃபோடு காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு மாறாக எதிர்கருத்து பேசி நிறைய பேர் வந்து வீடியோஸில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இல்லை இது வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு, டெய்லரிங்னால இந்த பிரச்சனை வருமா அப்படி இப்படின்னு. அதுக்கு ஒரு சிலர் மாறாக பார்த்திங்கன்னா, நான் 22 வருஷமாக அந்த தொழிலில் தான் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்ததில்லை, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாடி வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்தெல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் தோணுச்சு. ஏன்னா நம்மளும் பல வருஷமாக யூடியூப்பில் சொல்லிகிட்ருக்கோம், லேடிஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு என் வாழ்க்கையில் நான் எப்படிலாம் முன்னாடி வந்தேன் அப்படின்றது எல்லாமே மோட்டிவேஷனாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்த ஒரு 100 பேரில் 100 பேருமே மாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 80% கண்டிப்பாக மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்களோட என்னோட கருத்தை ஏற்றுக்க முடிகிற சூழ்நிலையில் இருப்பாங்க, இல்லைலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. எதனால் இந்த மாதிரி சொல்ல வரேன்னா, டெய்லரிங் அப்படின்றது கிடையாது, எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலுமே நம்மளோட பாடி பார்ட்டில் எந்த பார்ட்ஸ் வந்து அதிகமாக செயல்படுத்துகிறோமோ கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் தான் வரும். இப்போ ஜவுளி கடைகளில் வேலை பார்க்குறவங்கள பாருங்கள், கண்டிப்பாக ஸ்டாண்டிங்லேயே நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு கால் சம்மந்தமான வேலை, அதாவது பாதிப்புகள், முட்டி வலி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது, எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும்னு. ஸ்டாண்டிங்லேயே வேலை பார்க்குறவங்க, செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஸ்டாண்டிங்கில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னாலே காலுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி நின்றுட்டு இருந்தால் தான் பிரச்சனையாக, உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் தான். அதனால் உடல் உழைப்பு இல்லாத எந்த ஒரு வேலையுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியே உடல் உழைப்பு இல்லாத ஒரு வேலையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மன ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சரியா, அவங்க மைண்டு ஒர்க் செய்யும், மைண்டு வந்து
ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு மைண்ட் ரீதியான டென்ஷன், பிபி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லாத ஒர்க்குமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை அந்த சகோதரிக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதை இன்னும் உட்காந்து அவங்க ஸ்டிச் பண்ணுறதுனால அவங்களோட கண்ணோட்டத்தில் மேபி அப்படி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ எனிவே இதனால தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னையவே ஒரு சில பேர் கேட்பாங்க, எதனால் நீங்கள் இவ்வளோ வெயிட் போட்டுட்டீங்க தைக்கிறதுனாலே அப்படின்னு. அதுவும் ஒரு ரீசன் தான் சரியா. நான் உட்காந்தே தைக்கிறேன் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலுமே, நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் போயிட்டுருந்தேன். காலையில் எழும்பி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 4:00 5:00 ஆகிரும். திருப்பி வீட்டுக்கு வந்து ஒரு சில துணிகள்லாம் தச்சு கொடுத்துட்டு திருப்பி நைட்டு எல்லாத்தையுமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு அது ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ அப்படி கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம். பெருசாக ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ஒன்றுமே இருக்காது. வீட்டு வேலைகளும் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபேமிலி அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான வேலைகள் தான் இருக்கும் சரியா. ஸோ இதுக்கு நடுவில் நோ எக்ஸசைஸ், நோ ஆக்டிவிட்டீஸ் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே கம்மியாகிடுச்சு. இன்னொன்று அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வளருவோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் கெயின் ஆக தான் செய்யும் சரியா. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் டைமில் உட்காந்து தைக்கக்கூடாது. அப்புறமா ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக ஸ்டிச்சே பண்ணக்கூடாது. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்புறமா பேக் பெயின் இருக்கவங்க ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபைல்ஸ் இருக்கவங்க ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயத்தோட டெய்லரிங் தொழிலை கம்பேர் பண்ணுறீங்க. அதாவது உட்காந்துட்டு பண்ணுற மாதிரியான தொழில் டெய்லரிங் மட்டும் கிடையாதுங்க. ஆரி இருக்குது, அதுக்கப்புறமா இந்த கூடை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பீடு சுற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம உட்காந்துட்டே தான் பண்ணுவோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது கேட்பாங்க, அதாவது ப்ரெக்னன்சி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அப்போ நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாமா, இல்லை வீட்டில் பண்ணக்கூடாது, அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான். ஏன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போது நான் டெய்லராக இருக்கிறேன் அப்படின்னா இப்போ என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் நான் ஸ்டிச் பண்ணாமல் என்னோடய தொழிலை அப்படியே நான் ஒதுக்கி வச்சுருவேனா, அப்போ என்னோடய பிஸ்னஸோட நிலைமை என்ன ஆகும்? நான் 1 வருஷம் 2 வருஷமாக அதை நான் ஸ்டிச் பண்ணாமல் கேப் விடுறேன் அப்படின்னா, அடுத்து என்னோடய பிஸ்னஸை நான் எப்படி அந்த ஹைப் கொடுக்க முடியும்? வரும். ஆனால் முன்னாடி இருந்த அதே அளவுக்கு நமக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம கொண்டு வரதுக்கு இன்னொரு வருஷம் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும் சரியா. ஸோ அதனால் முன்னாடி இருந்த காலங்களில் எப்படி இருந்துச்சு, டெய்லரிங் மிஷின் ஃபுல்லாக பெடல் தான் இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக் தான். நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபிங்கரை ஃப்ரெஷ் பண்ணாலே போதும், அதுவே உட்காந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி காலங்கள்லாம் மாறிடுச்சு. ஸோ அதனால் இதுதான் அதுக்கு ரீசன் அப்படிலாம் கிடையாது. என்னையை கேட்டால் நீங்கள் பெடல் மிஷினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மோட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு விரலை அழுத்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, உலகத்திலே நம்மளை மாதிரி ஒரு சோம்பேறியை யாருமே பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் ப்ரெக்னன்ட் டைமோ இல்லை பீரியட்ஸ் டைமோ நீங்கள் ஸ்டிச்சிங்கை இக்னோர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னொன்று நிறைய பேர் பீரியட்ஸ் டைமில் நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணவே கூடாது, அது ஒரு தொழில், அதை தெய்வமாக நினைக்கிறோம், நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணால் தெய்வ குத்தமாக ஆயிரு போயிடும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சி ஆர்டர் வருது, இல்லை நமக்கே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த டைமிங்கில் நமக்கு உட்காந்து பண்ணி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வருதுன்னா, அதை நம்ம வெளியிலையா கொடுக்க போகிறோம்? இல்லை, நம்ம தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம தைச்சி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரலாம். ஆனால் நமக்கு ஃபங்க்ஷனுக்கே நம்ம தைச்சி போட முடியாத சூழ்நிலையில் நம்ம இருந்தோன்னா, நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை எதுக்கு உட்காந்து தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் பேக் பெயின் அதிகமாக இருக்கும். உட்காந்து தைக்கக்கூடாதுன்னு மட்டும் கிடையாது. நம்ம வீட்டு வேலைகள் பார்க்கக்கூடியதுமே பார்த்திங்கன்னா லிமிட்டாக தான் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே டெய்லரிங் கூட லிங்க் பண்ணிக்கிறோம். இதை பார்க்கும்போது எனக்கு இது இப்படி யாரும் சொன்னாலே எனக்கு கேட்குறதுக்கே அவ்வளோ கோவமாக வரும். என்னடா அது எதை கொண்டு எதை கூட லிங்க் பண்ணணுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். முன்னாடி இந்த சூழ்நிலைகள்லாம் வேறு. பெடல் மிஷின் தான், எஃபெக்ட் போடணும் தான், கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், எல்லாமே பிரச்சனைகள் ஆகும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. காலங்கள்லாம் மாறிடுச்சு. அதனால் நம்ம திறமைகளை தாராளமாக எந்த டைமுங்கள்னாலும் நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியும். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் இல்லை. உங்களோட ஹெல்த் நல்ல குட் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா, உங்களோட உடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ 4 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் தொடர்ந்து 4 மணி நேரம் பண்ணாமல் 2 மணி நேரமாக பிரித்து பண்ணுங்கள். மார்னிங் 2 டைம் 2 ஹவர்ஸ், ஈவினிங் 2 ஹவர்ஸ் அப்படியே பிரித்து பண்ணுங்கள். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு பெருசாக எஃபெக்ட் போட்ட மாதிரியும் இருக்காது. அதே நேரத்தில் நமக்கு அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங்கும் இருக்கும் சரியா.
அந்த டைமிங்கில் நமக்கு ஒர்க்கு வாங்குறது வேணால் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாமே தவிர, மற்றபடி ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி என்னோடய தொழிலே நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்றதுக்காக தயவுசெய்து உட்காந்துராதீங்க. உங்களால் முடியலைன்னா ஒரு ஆள் வச்சு நீங்கள் இதை பண்ண சொல்லுங்கள், சரியா? கஸ்டமர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கஸ்டமரை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அடுத்து அந்த தொழில கொண்டு வரது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் நினைக்கலாம், அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட ஹெல்த் முக்கியம் இல்லையான்னு. அதுக்காக தான் ஒரு ஆள் வச்சு பார்க்க சொல்கிறோம், சரியா? ஓகே. இப்போ நிறைய விஷயங்களுக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டெய்லரிங்னு இல்லை, ஒரு தொழில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அதை நீங்கள் நல்லா ஆல்ரெடி கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த தொழிலை நீங்கள் கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, ரிஸ்க் எடுத்து மேலே வந்திருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட கைவிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாளும் அனுமதிக்காதீங்க. அது உங்களால் முடியலையா, அதில் இன்னொரு ஸ்டாஃப் வச்சு அந்த பர்ட்டிகுலர் டைமுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல வந்து ப்ரெக்னென்சி டைம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட முழு முயற்சியை 2 மடங்கா கண்டிப்பாக போட்டு பண்ணுங்கள். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நல்லா தெரிஞ்ச தொழிலை நீங்கள் தயவுசெய்து விட்டுறாதீங்க. டெய்லரிங் அண்ட் ஆரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கான பெரிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கொஞ்சம் நேரமாவது கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஆல்ரெடி நான் டெய்லி வீட்டில் வேலை பார்க்குறதே எனக்கு பெரிய ஒர்க் அவுட் தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதையும் தாண்டி கொஞ்சமாக ஒரு ஒரு 20 மினிட்ஸாவது நம்ம ஒர்க் அவுட் அப்படின்னு கொஞ்சம் பண்ணோன்னா நமக்கே வந்து நாள்பட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆரம்ப கட்டத்தில் நமக்கு அது கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் பழகிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம டெய்லி லைஃபோட ஒரு ரொட்டீனாக மாறி போயிடும். தினம் நம்ம ஃபேமிலிக்காக குழந்தைங்களுக்காக எவ்வளவோ ஓடுறோம். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நமக்கான அந்த ஒர்க் அவுட்டை பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் உற்சாகமாக நம்மளோட வேலைகளை வந்து பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.